The first step towards change is awareness. The second step is acceptance. Welcome to today's enlightening discourse on a topic that resonates deeply with professional actors, industries, corporate professional sickness. Today we are honored to host esteemed experts who have dedicated their careers to understanding and addressing their challenges. I am delighted to introduce our speakers for today, Mr. MSK Muhyiddin, CEO and corporate psychologist, MSK Life Training Foundation, Coimbatore. Welcome, sir. And Ms. MSK Priya, psychologist, corporate women wellness forum. Welcome, ma'am. Your expertise and guidance promises us an enlightening and informative session that will be broaden our understanding. Once again, a warm welcome to each one of you for this insightful expertise. Thank you. Very good afternoon, dear student. Okay, I think all are know Tamil. தமிழ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? தெரியும். வெரி குட். ஓகே. ஸோ முதலில் நீங்கள் ஒரு நல்ல நிறுவனத்தில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக நாங்கள் பாராட்டுகிறோம். அதே போல் உங்களுடைய ஹெச்ஓடி அவர்கள் மிகச்சிறந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமூகம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக உள்ளவர். ஒரு 20 ஆண்டுகள் முன் அவர்களை பார்த்ததிலிருந்து இன்றளவு தொடர்பில் உள்ளவர். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஹெச்ஓடி சார் அவர்களையும் பாராட்டுகிறோம். அதே போல் உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ், டீம் கோஆர்டினேட்டர் இவங்களெல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம். அதை விட நீங்கள் எதிர்கால இந்தியாவின் சமூக நலத்தை பாதுகாக்கக்கூடிய சிறப்பு பணியை செய்யக்கூடியவர்கள். நான் உங்களை தான் பேசிகிட்டு இருக்கேன், கைதட்டவே இல்லை. எதிர்கால இந்தியாவினுடைய சமூகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பணியை செய்வதற்காக வந்துள்ளீர்கள் அப்படிங்கிறது உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிற பார்க்கல, நான் ஏதோ ஒரு அல்ஜிப்ரா மேக்ஸ் எடுக்கிற மாதிரியும் உங்களுக்கு புரியாத மாதிரியும் முறைச்சு பார்க்குறத பார்த்தா அப்படிலாம் இல்லைல்லவா? ஸோ அந்த வகையில் இங்கே 3 கேட்டகரிஸாக இருக்கிறதாக சார் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்கீங்க? வெரி நைஸ், குட். செகண்ட் இயர் கை தூக்குங்க. அடுத்தவங்க கையை தூக்கிறாதீங்க. சரி, குட். ஸோ அந்த வகையில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் சைக்காட்ரி, ஹெச்ஆர் இருக்குது இல்லையா? பொதுவாக எங்களுடைய நிறுவனத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்தியாவிலேயே உலகிலேயே முதலாக லைஃப்க்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய நிறுவனம் தான். இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்களுக்கு எங்களுடைய கன்சல்டன்சி இருக்குது, இண்டிவிஜுவலுக்கும், இண்டஸ்ட்ரியலுக்கும், இன்ஸ்டிடியூஷனுக்கும். ஸோ ஒரு ஹெச்ஆர் இன் ஃபியூச்சரில் நீங்கள் போகக்கூடிய ஒரு ஜாபுக்கு ஃபிட் ஆகக்கூடிய கார்ப்பரேட் எதை விரும்புகிறது என்பதை பற்றிய ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். பொதுவாக கார்ப்பரேட் அப்படின்னா என்ன நினைச்சிருக்கீங்க? சொல்லுங்க. டியர் ஸ்டூடெண்ட், நீங்கள் தப்பா ரைட்டான்னு யோசிக்க வேண்டியதில்லை. கார்ப்பரேட்னு என்ன மீனிங்? பிஸ்னஸ் ஓரியன்டட். கரெக்டான தப்பு. அடுத்து சரியா வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற என்னது? கார்ப்பரேட்னா என்ன மீனிங்? நீங்க பேசலாம். கார்ப்பரேட்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீன் ஆஃப் கார்ப்பரேட்? பொதுவாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கார்ப்பரேட் அப்படின்னா ஒரு லீகலி அப்ரூவ்டு ஆர்கனைசேஷன் ஃபார் தி சேக் ஆஃப் சொசைட்டி வெல்னஸ். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக சட்டப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு பேர் தான் கார்ப்பரேட். ஸோ அந்த நிறுவனத்துக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ அந்த நிறுவனத்துக்கு தான் நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க. அந்த நிறுவனம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, உங்களால் அந்த நிறுவனத்துடைய பர்ஸ்பெக்டிவை 360 டிகிரி புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குதான்னு உங்ககிட்ட எதிர்பார்க்கும். நீங்க ஒரு கம்பெனிகிட்ட வேலைக்கு போறதுக்கு என்ன எதிர்பார்ப்பீங்க? யூ ஆர் சூசிங் த கம்பெனி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜாப். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ஹை சேலரி இல்லையா? சேலரி மட்டும்தான். நீங்க ட்ரை டு கேட்ச் த சேலரி, ஹியூஜ் அமௌண்ட். பட் த கம்பெனி வாட் கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் டு கேட்ச் யூ
அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நோட்ஸ் எடுத்துப்பீங்களா என்னமோ தெரியாது. நாங்கள் வந்து இப்போ நாளைக்கு கூட ஒரு 4000 crore கம்பெனிக்கு வந்து எங்களுடைய கன்சல்டன்சி இருக்குது. நாங்கள் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸோ கவுன்சிலிங்கோ அல்ல. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு நாங்கள் கன்சல்டண்ட்டாக இருக்கோம். அவங்க ஹெச்ஆராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் சார் வந்து 1 year ஆகுது, 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 50 வயசில் உள்ளவங்களும் இருக்காங்க, 30 வயசில் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த வயசில் உள்ளவங்கள்ட்ட எது கம்பெனி எதிர்பார்க்குது அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் எங்கள் மூலமாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய ஒரே மோட்டிவேஷன் ஆக்டிவேஷன் என்னன்னா டு கெட் ஹை பெய்டு சேலரி இல்லையா, அதுதானே. பட் இந்த சேலரியை கொடுக்கறதுக்கு அவங்க கார்பரேட் அந்த பெருநிறுவனங்கள் உங்கள்கிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை முன்னாடி கொண்டு வரக்கூடிய தன்மை, கம் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கா. நீங்கள் இங்கே உட்காந்து பேசிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அவங்ககிட்ட அந்த தன்மை இருக்குதா அப்படிங்கிறத வந்து உங்களை கேட்டு யோசிக்க மாட்டாங்க, கேட்டு அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தே கேன் ஏபிள் டு அப்சர்வ். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். இரண்டாவது, உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்கா. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஒரு மெயில் அனுப்ப சொன்னாங்க கூட நிறைய இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க அனுப்ப தெரிய மாட்டேங்குது. இதை நாங்கள் சைக்கலாஜிக்கலி என்ன சொல்கிறோம்னா டிஜிட்டல் டெக்ஸ்டிலிட்டி. இந்த டிஜிட்டல் டெக்ஸ்டிலிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க கேனாட் சர்வைவ் இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உடம்புக்கு சரியில்லை, ஃபிசிக்கலி ப்ராப்ளம்னா சப்போஸ் டு யூ ஆர் கோயிங் டு கன்சல்ட் த ஃபிசிஷியன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மெடிக்கேஷன். த சேம் வே ஆர் யூ கன்சல்டட் எனி ப்ரொஃபஷனல் ஃபார் யுவர் ஸ்கில் ப்ரிஸ்கிரிப்ஷன். இது வரைக்கும் நீங்கள் யாராவது உங்களுடைய ஸ்கில்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் யாராவது போயிருக்கீங்களா? டெல்மி. போகவே இல்லை. ஸோ நாங்கள் கார்பரேட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ஸ்கில் டயக்னோசிஸ், ஸ்கில் கேப் அனாலிசிஸ், ஸ்கில் ப்ரிஸ்கிரிப்ஷன், எமோஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்களுடைய கன்சல்டன்சி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், 3 months வந்து பழைய சார்ஜஸ் 1.75 lakhs டெய்லி கன்சல்டேஷன், இப்போ 2.5. உங்கள் ஹெச்ஓடி வந்து எங்களுடைய அருமை நண்பர் சொன்னனால இமிடியேட்டாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பு வந்து உங்களை வந்து நாங்கள் 3 மணி நேரம் பேசி சிரிக்க வச்சு உங்களை டைத்தை வேஸ்ட் பண்ண முடியும். ஆனால் 3 நிமிஷம் உங்கள் யோசிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து எங்கே லேக்காக இருக்குதுங்கிற விஷயத்த நீங்கள் ஸ்கில் அனாலிசிஸ் பண்ணி தான் அனாலிஸ்ட்டை போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஹை பெய்டு ஜாப் அப்படிங்கிறது நாட் அபவுட் யுவர் குவாலிஃபிகேஷன், இட் இஸ் அபவுட் யுவர் குவாலிட்டி. போன வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க நிறைய பேர் ஸ்கில் கேப் அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு நவ் தே ஆர் அண்டர் அவர் ஆர்கனைசேஷன் டு கெட் த ஸ்கில்ஸ். வி ஆர் நாட் டீச்சிங் எனி சிலபஸ் ப்ரோட்டோக்கால், வி ஆர் தெரபியூட்டிக்கலி கியூர் வித் டயக்னோசிஸ். அதனால உங்களுக்கு என்னென்ன அனாலிசிஸ் இருக்குது சில கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சார் எனக்கு சொல்ல தெரியுது, ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் பட் ஐ கேன் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் பை த ரைட் ரிட்டன் ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு கை தூக்குங்க. நீங்கள் ஓப்பனாக இது ஒரு மெடிக்கல் இதில் வந்து எவ்வளோ தூரம் மறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, உங்களுக்கு வெரி நைஸ். சிலருக்கு வந்து சார் எனக்கு கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் பை வேர்ட் பட் கேனாட் ஏபிள் டு பை வேர்ட்ஸ் ரிட்டன் ஃபார்ம். தட் இஸ் கால்டு, இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா எங்கள் லாங்குவேஜில் வந்து அது டைகிராஃபியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியாது, பிடிக்காது. அந்த மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எழுத சொல்லினா எழுதிடுவாங்க, கேனாட் எக்ஸ்பிரஸ். இருக்கா? எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது? எஸ், டைஃப்ரேசியான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்ஆருக்கு அவசியம். அது இல்லாமல் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுது. ஷார்ட் ஃபார்மாக சொன்னால் புரிய முடியல, இட் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களை வேலைக்கு எடுக்கிற இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஃப்ளூயன்சினா நாட் கண்டினியூலி டாக்கிங்,
டாக்கிங் வித் மீன்ஃபுல்லி அக்கார்டிங் டு த டிமாண்ட் அண்ட் நீட். இந்த ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களால் பேச முடியுதா? ஒரு டாப்பிக்கை கொடுத்தா அதை ப்ரெசென்ட் பண்ண முடியுதா? கார்பரேட் ப்ரெசன்டேஷன்ங்கிறதே நாங்கள் ஒரு மாடியூல் வச்சுருக்கோம். மோர் தென் 32 காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் யூ பிகம் ஏ ப்ரெசென்டர் ஃபார் த கார்பரேட் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் வந்து உங்களால் அது முடியுதா? அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா? ஒரு டாப்பிக்கை கொடுத்தா இம்மிடியேட்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுதா? இருக்கா? அதற்கடுத்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான் பேசிக்குவாங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், இந்த ஒரு பிஹேவியரில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுடைய கார்பரேட் இண்டஸ்ட்ரி அதை உங்களை மெயின் பண்ணாது. ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஸ்கில் அனாலிசிஸ், ஸ்கில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும். ஓகே, அது இல்லாமல் நிறைய பேர்த்துடைய எய்ம் என்னென்னா, உதாரணத்துக்கு எங்ககிட்ட வந்து சென்னையிலேருந்து ஒரு கிளைண்ட் வர்றாப்புல, அந்த கிளைண்ட் வந்து கூட்டிகிட்டு வருது அவங்க அப்பா. என்னென்னா, ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு பேங்க் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன, இன்னைக்கு வரும் மாஸ்டர் டிகிரி எல்லாம் அதுக்கு மேலே படித்தவங்க கூட டியூஷன் போனால் தான் பாஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்குது. மென்டாலிட்டியா இல்லை மென்டல் எபிலிட்டியா? வாட் இஸ் கரெக்ட்? மென்டல் எபிலிட்டி ஆர் மென்டாலிட்டி? போத் ஆர் வேரி பட் மீன்ஃபுல்லி சேம் திங். The mental ability is only he can able to write the exam by tutorial way, by coaching way, cannot reach his way according to the need. இல்லையா? அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் வந்து சென்னைக்கு ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போகிறான். அங்கே வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. எடுத்து முன்னாடி அவர்கிட்ட கேட்குறான், பேங்க்கில் போனால் என்ன வேலை சார் அப்படின்னு. பேங்க்கில் போனால் உனக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா டார்கெட் என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சிட்டியில் உள்ளவங்க, இது ரூரல் ஸ்டூடெண்ட் கிடையாது. அவங்க டார்கெட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி அடுத்த நிமிஷமே ஃபோன் போட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு வேலையே வேண்டான்ட்டு வந்து கூப்பிட்டு வந்துடுறான். அவங்க அப்பா வந்து இது மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துடுறானேன்னு எங்களை கூப்பிட்டு வர்றாங்க. அவங்க அனலைஸ் பண்ணனா அவன் என்ன சொல்கிறான், ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டு, சார் பேங்க்குக்கு வேலைக்கு போனால் ஏசி ரூமில் ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒரு பேப்பரை மட்டும் நீட்டுவாங்க, கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலைன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். இங்கே போனால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமாமா அப்படின்னு சொல்கிறான். வாட் வில் ஹேப்பன்? இஸ் இட் பாசிபிள்? அப்படி ஒரு வேலை இருக்கா? இல்லவே இல்லை. பட் எப்படி ஆயிருக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் இதுக்கு நம்ம நிறைய மீனிங் சொல்லலாம். அது சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிக்கலாம், அல்லது இவனா தப்பாக எடுத்துன்னு சொல்லி நினச்சிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து கார்பரேட் எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் செட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஸ்லிம்மாக இருக்கீங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒன்லி உங்களுக்கு உன்னுடைய மைண்டு ஸ்கில், மனத்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுடைய அடுத்த விஷயத்துக்காக நீங்கள் போக முடியும். அதனால தான் உங்கள் ஹெச்ஓடி சார்ட்ட சொல்லியிருக்கோம், அடுத்த வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு 1 day ஒர்க் ஷாப் பண்ணி உங்களுடைய ஸ்கில் செட் அனாலிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது மிகவிரைவில் ஏற்பாடு பண்ணுவார்னு நினைக்கிறேன். பேபி எங்களுடைய டைம் கிடச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். ஸோ இன்னிலிருந்து நீங்கள் இதிலிருந்து வெளியில் வரணும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்னென்னா கொஞ்சம் நேரம் தான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இப்போ நாங்கள் சொன்னதை வச்சு நீங்களே கொஸ்டின் கேட்கலாம். உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக என்ன தேவை இருக்குது, என்ன இருக்குது, அல்லது உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய கரியர் 25 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பேர் சர்வைவல் ஃபிட்னஸ். சரிங்களா? சர்வைவல் ஃபிட்னஸ். உங்களுடைய 32 வயசில் உங்களுக்கு கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். 40க்கு மேலே தான் டிஃபரன்ஷியேஷன் வரும். அதனால் இந்த சர்வைவல் ஃபிட்னஸ்க்கு உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிரேக்காக இருக்குது அல்லது ஹர்டில்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் ஒரு 10 minute பண்ண முன்னாடி அதுக்கு ஒரு மேடம் உங்களோட லைனுக்கு வந்துடுவாங்க. ஏதாவது நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் யோசிக்கிறது பார்த்தா எல்லா கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வெட்கப்படவே கூடாது தம்பி, சரியா? நமக்கு வந்து எவ்வளோ தூரம் அவமானப்படுறோமோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். நான் அவமானமே படக்கூடாதுன்னா லைஃப் லாங்காக ப்ராப்ளம். அதனால தான் இந்த ஹீரோயிசம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது.
எல்லா காலகட்டத்திலும் இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க. அவன் ஹீரோவாக தன்னை பில்டப் பண்ணிக்குவான். ஆனால் அவன் ஃபெயிலியரான அவனால் தாங்க முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா அங்கே வந்து 3 வகையான ப்ராப்ளம் ஏற்படும். நிகிலிசம், எஸ்கேபிசம், எக்ஸிஸ்டன்சிசம் சொல்லுவோம். 3க்குள்ள போராட்டம் தான் நிறைய ஃபெயிலியர் ஆகிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த விஷயத்தையுமே வந்து உங்களுக்கு எது தெரியலையோ அதை ஓப்பனாக தெரியலைங்கிற விஷயத்த சொல்லிக்கலாம். தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் உங்களை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது அது இன் ஃபியூச்சரில் பெரிய ஒரு தடையாக மாறும். ஓகே, அதனால் ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்கலாமா? கேள்வி கேட்பது எப்படி அப்படின்னே நாங்கள் ஒன்று தனியாக ஒரு புக்கை எழுதியிருக்கோம். எப்படி கேள்விகளை கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கேள்விகள் கேட்கறதுக்காக பயனற்ற கேள்விகள் அல்ல, பெனிஃபிட்வல் கொஷின்ஸ் மட்டுமே கேட்கக்கூடும். பரவாயில்ல, நீங்கள் அடுத்த தடவை வரையில் வந்து நிறையா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். மேடம் கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்த பின்னாடி அப்புறம் இடையில நானும் வந்துடுறேன். ஸோ மேடம் வந்து உங்களை சொல்லணும்னா அவங்க பெண்களுக்கு நீங்கள் அவங்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பெண்களுக்காகவே உலக லெவலில் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. கார்பரேட் பெண்களுக்கான விமன் வெல்னஸ் ஃபோரம் இருக்காங்க. பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய சால்வ் பண்ணாங்க. மேரிட்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ப்ரீமேரிட்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று இருக்குது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், இந்த அடிக்ஷன். என்ன அடிக்ஷன்? சோசியல் மீடியா அடிக்ஷன். அப்புறம் நேற்று கூட எங்களுடைய காவல்துறையிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, சார் இன்றைக்கி ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து நிறைய வந்து இந்த ட்ரக் உள்ளே போயிட்டு இருக்குது, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு டேட் வேணும்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் தரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன், அதோட பெரிய அடிக்ஷன் ஒன்று இருக்குது. சொல்லிட்டா இல்லையா? கைதட்டுறதை பார்த்தா ஏதோ உள்குத்தல் இருக்க மாட்டிருக்குது. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, லவ் பண்ணுறது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு. நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? சொல்லு தம்பி. பார்த்தியா, இந்த டாபிக் தான்ப்பா இன்ட்ரெஸ்டான டாபிக். இதில் மட்டும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இல்லையா? நான் சொன்னேன் ரொம்ப கரெக்டு தான். உனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீ லவ் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா யாருமே கிடையாது, அனாதையாக இருக்கீங்கன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி யாரும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டேன். ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சாதனை மனிதர்களாக மாறுவதற்கு உங்களுடைய திறனை அதிகப்படுத்த வேண்டும். எந்த மாதிரியான திறன்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி மேடம் ஒரு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாம் வந்துடுவோம். Afternoon students, I am psychologist Priya. MSK Life Clinic Foundationல உமன்ஸுக்கும் சைல்டுக்கும் ஜிகேருக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கார்பரேட் ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் நம்ம வந்து கார்பரேட்டுக்கு இந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் போய் நம்ம ஃபிட் ஆகணும்? எதுக்காக நம்ம போகணும் சொல்லுங்க? எல்லாருமே ஃபிட்டாக தானே இருக்கீங்க. கரெக்ட். அந்த போஸ்ட்ல எப்படி நம்ம ஃபிட் ஆக முடியும்? எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருமே ஜாபுக்கு போறதுக்கு தயார் நிலையில இன்னொரு 6 months 1 yearல போக போறீங்க. எப்படி நம்மளுக்கு ஃபிட் ஆகிறதுக்கு தடையா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, உங்களுக்கு எது ஃபிட்டுக்கு தடையா இருக்கு? நான் சொல்றேன், இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. இதையெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா 50% நீங்க ஃபிட் ஆகிறதுக்கு தயார். உங்களோட பேச்சு திறமை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. உங்களோட குணங்கள். குணங்கள்னா என்ன? சொல்லுங்க. குணங்கள்னா தெரிஞ்சதும் தெரியாததும். உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்களோ அந்த தெரிஞ்சது சரியா தப்பான எந்த ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? அந்த அனுபவம் சார்ந்த நபர்கள் கிட்ட நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க? அது உங்களுக்கு தடையா இருக்கக்கூடியதை கண்டறிந்து மாற்றி அமைக்கிறப்ப நீங்க உங்களோட பேச்சு வெளிவரும். நீங்க எதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிருப்பீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டே நம்ம என்ன பண்ணிருப்போம்? விலகி போயிருக்கோம். உங்க லைஃப்லயே பாருங்க, இந்த 3 years நீங்க காலேஜ் படிக்கிறப்ப கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா முன்னாடி எந்திரிச்சு வர்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு என்ன பண்ணியிருப்போம்? கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரிதான் தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் நம்ம ஃபீல்டுக்கு கார்பரேட்டுக்குள்ள போறப்ப உங்களுக்கு அங்க மிஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கான ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் கார்பரேட் ஃபிட்னஸ்க்கு
ஃபிட் ஆக முடியும். அடுத்தது புரிஞ்சதும் புரியாததும். இப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே சொன்னா புரியும். எப்படி புரியும்? ஒரு குரூப்ல வந்து ஒரு உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒருத்தர் நடத்துறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க இருப்பாங்க, லோயரா இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல சர்வெண்டா இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்ல ஃபார்மர் ஒர்க்குக்கு போறவங்க, எந்த ஃபீல்டுக்கு போறவங்களும் இருக்கலாம். அதே மாதிரி திருடுறவங்களை கூட அங்க இருக்கலாம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ல. அந்த இதுல உங்களோட அறிவு நாலேஜ் பார்த்துன்னு எப்படி சொல்றோம்னா, நீங்க பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களோ, எதெல்லாம் பேசியிருக்கிறீங்களோ, எதெல்லாம் பழகிருக்கிறீங்களோ, அதுதான் உங்களோட அறிவு பாதை, அதுதான் உங்களோட நாலேஜ். அந்த நாலேஜின் அடிப்படையில தான் அந்த மோட்டிவேஷனோ அட்வைஸோ ஒரு ஸ்பீச்சோ கொடுக்கறத வந்து உங்க மைண்ட், உங்க மனசு வந்து எடுத்துக்கும். அதுதான் உங்களை இயக்கும். அப்போ இந்த நாலேஜை வந்து ஒரு மொபைலுக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ரீசார்ஜ் பண்ணி புதுப்பிக்கிறோம், இல்லைன்னா ஆஃப் ஆயிடும். நம்மளை புதுப்பிக்கிறதுக்கு டெய்லி நம்ம என்ன ஆக்டிவேஷன் பண்றோம்? இதை பண்ணினீங்கனாலே புரிஞ்சதும் புரியாததும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். 50% நீங்க ஜெயிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பண்புகள். உங்களோட பண்புகள்னா என்ன? எல்லாமே காம்ப்ளிகேட்டா இருக்குது. கிளாஸ்லயும் கொஸ்டின் கேட்கறாங்க, இங்கேயும் கொஸ்டின் கேட்கறாங்க. பண்புகள் அதாவது உங்களுடைய செயல் திட்டங்கள், செயல்முறைகள், தொடர் செயல்கள். இதுல எங்க உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கு? எல்லாரும் காலேஜ் படிக்கிறப்பவே உங்களை எடுத்து பாருங்க. நான் செய்யறேன், டெஸ்ட் படிக்கிறேன், எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ப்ரிப்பேர் பண்றேன்னு எல்லா டைம்லும் போடுவோம், அப்படியே நிற்கும். அப்போ இதை வந்து செயல்படுத்துறோமா இல்ல எழுதி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறோமா? செயல் திட்டம் போட்டுட்டோம், அப்புறம் அந்த திட்டம் போட்டதை செயல்படுத்தணும் நம்ம. அப்பதான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். இல்லைன்னா திட்டம் எல்லாத்துக்குமே எல்லாமே திட்டம் போட தெரியும். நான் 1 ஹவர்ல 10 கொஸ்டின் படிக்கிறேன்னு சொல்ல தெரியும். ஆனா படிக்கிறது தான் முக்கியங்க. படிச்சிருக்கிறோமாங்கிறது முக்கியம், படிச்சு முடிச்சதை எக்ஸ்பெக்ட் பண்ணமாங்கிறது முக்கியம். இந்த 3ஐயுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. இப்படிதான் எங்ககிட்ட ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஒருத்தங்க கன்சல்டிங் வராங்க. அவங்களுக்கு வந்து 40 வயசு. ஏன் இந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் சொல்றோம்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற தடைகள் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஃபிட் ஆக முடியும், நம்மளோட ஜெனரேஷனும் ஃபிட் ஆக முடியும். அப்ப அந்த இண்டஸ்ட்ரி ஐடியில் ஒர்க் பண்றவங்க ஒரு கன்சல்டிங் வர்றாங்க. மேடம், எனக்கு ஒர்க் நிறைய கொடுக்குறாங்க, அதனால நான் கரெக்டா எல்லாமே ஒர்க் பண்றேன்னு பாருங்க, நான் டைம் டேபிள் போட்டுட்டு ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெரி குட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் போட்டாரு. வெரி குட், செஞ்சுட்டீங்களா? செய்யல. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, நான் போட்டுட்டேன் மேடம், நைட்டு மறந்து போய் தூங்கிட்டேன், காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டேன், ஈவினிங் 5 மணிக்கு தான் மேடம் எந்திரிச்சேன். அப்போ 1 நாளா 2 நாளா இது தொடர்ந்து 1 இயரா நடக்குது. அப்ப அவங்க வந்து திட்டம் தீட்ட தெரியுது, செயல்படுத்துறதுக்கு தடையா இருக்குது. அந்த செயல்படுத்துறதுக்கு எது தடையோ அதை கண்டுபிடிச்சு நம்ம புதுப்பிச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஃபிட் ஆக முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்க ஃபீல்டுக்கு போறப்ப உங்களுக்கு தடையா இருக்கும், இல்ல இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல எதெல்லாம் தடையா இருக்குன்னு தெரிஞ்சிட்டீங்கனாலே நீங்க 50% ஜெயிக்க முடியும். நீங்க வந்து அதிகமா கோவப்படக்கூடியவங்களா? சொல்லுங்க. அதிகமா எனக்கு கோபம் வரும், யாராவது தொடர்ந்து ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாலே எனக்கு கோபம் வருங்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? வெரி வெரி குட், ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், பரவாயில்ல. அப்ப இந்த கோபத்தை வந்து ப்ரொஃபஷனலா டிஸ்கஸ் பண்ணி இதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் ஜெயிக்க முடியும். அடுத்தது, என்னை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசினா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், என்னை நிராகரிக்கிற மாதிரியோ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன்னா வெரி குட், இவங்கெல்லாம் ஓப்பனா சொல்றாங்க, அதனால இவங்க எல்லாமே சீக்கிரம் வெளியில வந்துருவாங்க இந்த பிரச்சனையில இருந்து, ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருக்கிறவங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொருமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பாக்குறதுனால, ஒரு ஹெச்ஆர்ல ஒர்க் பண்றவங்களாகட்டும், ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல ஒர்க் ஆகவங்களாகட்டும்,
ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறவங்களாவது எங்கெங்க பிளாக் ஆகுறாங்கன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் மாற்றிட்டு வரோம். இதுக்கு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி கூட சொல்கிறேன். இப்போ ஒரு ஐடியில் 25 வயசு ஆச்சு, ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவரை ஒரு ஒர்க்கு மெசேஜ் போட்டாருன்னா வெரி குட் அப்படின்னு சொன்னாதான் அவர் அடுத்த வேலை செய்வார். அடுத்த மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஐடி ஃபீல்டுங்கிறது உங்களுக்கு மெசேஜ் டைப்பிங் ஒர்க் மட்டும்தான். ஆனால் அவருக்கு தெரியும், செய்ய மாட்டார். ஏன்னு கேட்டால் எங்களோட மேனேஜரை டிஎல்லாம் எனக்கு அப்ரிசியேட் பண்ணல, வெரி குட் சொல்லலை, அதனால் நான் ஏன் வேலை செய்யணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. அப்போ இதை சரியாக முறைப்படுத்திட்டோம்னா நம்மளும் ஃபிட் ஆக முடியும். இது போன்ற தடைகள்ல இருந்து வெளியில வந்தால் மட்டும்தான் நம்ம ஃபிட்னஸ்க்குள்ள சேர முடியும். அதாவது ஒரு கார்பரேட்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ்ல நம்ம ஃபிட் ஆகணும்னா 82 வகையான ஸ்கில் தேவைப்படுது ஒரு தனி மனிதனுக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்குன்னு தெரிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்தது ஓவர் எக்ஸைட்மெண்ட் யாருக்கெல்லாம் இருக்கு? அதாவது வெரி குட், உண்மையா சொல்றாங்க. அதாவது ஓவர் எக்ஸைட்மெண்ட்னா என்ன? ஒண்ணு சந்தோஷப்பட்டோம்னா அதிகமா சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்துல இருந்து வெளியில வரக்கே அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், ஏன் மாசக்கணக்காக கூட அந்த சந்தோஷத்துல இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சோகம் வந்துருச்சுன்னா நேர ஆப்போசிட்ல பெண்டுலம் பார்த்துருக்கீங்களா? ஆட்டி விட்டீங்கன்னா எங்க போய் நிற்கிறோம், திரும்பி அதே இடத்துல நிற்கும். அதே மாதிரிதான் சின்ன சோகம்னா ஊர்ல இருக்கிற எல்லா சோகத்தையும் எடுத்துக்கொண்டு சோகத்தை நிறுத்திக்குவாங்க. இந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் இதை முறைப்படுத்திக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்து இது எல்லாமே ஸ்கில் சார்ந்தது. இது ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, எல்லா இடத்துலையுமே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும். ஒரு இடத்துல மட்டுமே எனக்கு கோபம் வருது, மற்ற இடத்துல வரலங்கிறது தவறு. அது நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டிய விஷயம். சாப்பிட்றதுல கோவப்படுறோம்னா அது எழுதுறதுல வரும், படிக்கிறதுல வரும், யாராவது பேசினா வரும், நம்மளுக்கு ஆப்போசிட்டா பேசினா வரும், நம்மளுக்கு ஒரு புரியாது சொன்னா கோபம் வரும், சொன்னதை திரும்ப சொன்னா கோபம் வரும், எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இதை நம்ம முறைப்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட், இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுடைய அறிவு பாதை. இந்த அறிவு பாதையை நீங்க புதுப்பிச்சுக்கிட்டு வந்தா மட்டும்தான் இந்த ஃபிட்னஸ்ல நீங்க ஃபிட் ஆக முடியும். ஒவ்வொரு நாளும் உங்க லைஃப் ஸ்டைல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ நம்மளுக்கு நம்ம ஜாப் தேடி போறப்போ கம்பெனி வேலை கொடுக்கலையா இல்லை நம்ம விட்டு அந்த ஃபிட் இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி இப்போ நிறைய ஐடிலாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியில வந்துடுறாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியுதா? யாராவது அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி வர்றப்ப என்னால் ஃபர்ஸ்ட் ரவுண்டே போக முடியல. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த கூட இருக்கிறவங்க கூட நிறைய பேசுவாங்க, எல்லா டாபிக்கும் பேசுவாங்க. அதே கேள்விதான் ஒரு ஜாப் ஃபிட்டுக்கு போறப்ப கேட்பாங்க. ஆனா நம்மளுக்கு அங்க சொல்ல வராது, தெரிஞ்சிருக்கும் சொல்ல வராது. வெளியில வந்தோன்னே ஐயோ இது எனக்கு தெரியுமே, நான் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் தான். அப்போ இது எல்லாமே நம்ம எதை சேகரித்து வைக்கிறோமோ அதுதான் நம்ம மனசை இயக்கும், நம்மளை முடக்கும். அப்ப நம்ம தேவையற்ற தகவலை எந்த அளவுக்கு சேகரித்து வைக்கிறோங்கிறத தேவையான தகவல் எந்த அளவுக்கு இன்புட்டு போடுறீங்களோ அதுதான் உங்களை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். அதனால ஒவ்வொருத்தருமே இந்த ப்ரொஃபஷனல் கார்பரேட் ஃபிட்னஸ்ல டெவலப் ஆகி நல்ல ஜாபுக்கு ஃபிட் போகணும்னு வாழ்த்தி எல்லாத்துக்கும் வெற்றியான ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. மேடம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு சைக்கலாஜிக்கல் காம்பனண்ட்டை கிளியராக சொன்னாங்க. சிலருக்கு இந்த கொஷின் டாட்ஜிலிங் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா கேள்வி சும்மா கேட்கக்கூடாதுங்க, எதுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற ப்ராப்ளம் எத்தனை பேத்துக்கு இருக்குது? கேள்வி கேட்டால் பிடிக்காது. ஒரு சிலருக்கு பரவாயில்ல அங்கங்கே ஒருத்தர் கை தூக்குறீங்க, வெரி குட். ஒரு சிலருக்கு ஒரே விஷயத்தை 2 தடவை சொன்னால் கோபம் வந்துடும். இதெல்லாம் ஹெச்ஆருக்கு அன்ஃபிட். ஹெச்ஆருக்கு இருந்தாலும் சரி, சோசியல் சைக்காட்ரிக்காக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த 100 தடவை. இப்போ பிரசாந்திகா மேடத்திட்ட எங்கள் மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட ஒரு டாக்டரேட் முடிச்சு ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்க. அவங்க ஒரு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அவர்னா ஃபோன் லைனில் 2 hours பண்ணுவாங்க.
சார் தெரிஞ்சுங்க 2 hours. அது எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு மேடம் சார்கிட்ட வந்து ஒரு கால் போடுங்க, சார்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணணும், எங்கிட்ட கான்ஃபரன்ஸ்க்கு வருவாங்க. என்ன பெரிய அதிசயம்னா அந்த 2 மணி நேரம் என்ன பேசுனாங்களோ அதையே திருப்பி எங்கிட்ட 2 மணி நேரம் பேசுவாங்க. லிசனிங் ஸ்கில் இருக்கணும். 2 தடவை பேசினா பிடிக்காது, கொஸ்டின் கேட்டால் பிடிக்காது, அதுக்கடுத்து வந்து என்னென்னா திரும்ப திரும்ப சொன்னால் பிடிக்காது, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எதை சொன்னாலும் பிடிக்காது, எதை சொன்னாலும் பிடிக்காது. என்னதான் செய்யணும்? இப்போ ஒரு மொபைலை கையில் கொடுத்துட்டு நெட்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டு நெட் சேலரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. இன்னொரு விஷயத்த மேடம் சொன்னாங்க, நீங்கள் நான் நோட் பண்ணி தான் தெரியும். மைண்டுடைய பேத், அதாவது அறிவு பாதைன்னு சொன்னாங்க. இதை லேட்டஸ்ட்டாக நாங்கள் ஸ்டடி பண்ணோம். ஒரு 3 கேஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 40 வயசு உள்ளவர் பைக்கில் போய் ஒரு குறிப்பிட்ட அந்த கார்னரில் போகணுன்னு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுறாரு. அதே 5 வருஷம் கழிச்சு அவருடைய பையன் அதே மாதிரி போய் அங்கே ஆக்சிடென்ட் ஆகுறான். பார்த்துங்க, எல்லாமே டிஎன்ஏ தான். இன்னொரு கேஸ் ஹிஸ்ட்ரி 3 நடந்தது. ஒரு பேரண்ட் வந்து ஒரு இடத்துல சூசைட் பண்ணிடுறாங்க, அவங்க தாத்தாவும் அதே இடத்துல சூசைட் பண்ணியிருக்காங்க, பேரும் அதே இடத்துல சூசைட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே எப்படி என்கிரிப்டோடு வாட்ஸ்அப்போ அதேமாதிரி என்ஸ்கிரிப்டட், உங்கள்கிட்ட வந்து எதெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குதோ, எதெல்லாம் வந்து உங்களுக்கு லேசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இது ரெண்டுமே உங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண மேட்ரு தானே தவிர இட் இஸ் நாட் ரிலேட் டு த ரியாலிட்டி. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு யூ ஆர் ஃபீலிங் டிஸ்டர்பன்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு வந்து லேசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இதை தாண்டி நீங்கள் வெளியில் வந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஹெச்ஆராகவும் ஒரு சோஷியல் சைக்காட்ரிக் ஒர்க்கராகவும் மாற முடியும். ஓகே, சரி. இதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த தடைகள் இருக்கிறப்ப இது எங்கிட்ட நிறைய இன்னைக்கு கூட ஒரு கால்ஸ் வந்தது. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போகணும்னா மூச்சு அடைக்குது, எனக்கு ப்ரீத் ட்ரபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதை நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நீண்ட நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து 5-6 வருஷமாக இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட் லெவலில் ஒரு ஜாபுக்கு போகிறப்ப வந்து என்னென்ன ப்ராக்டிக்கல் சைக்கலாஜிக்கல் டிஃபிஷியன்சி இருக்குதோ அதை அனலிட்டிக்கலாக கண்டுபிடிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணிட்டோம்னா நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சமூக பணியாளராக மாற முடியும். அதை நீங்கள் மறைச்சிட்டு எனக்கு வேலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே போய் மேடம் சொன்ன மாதிரி அந்த ஃபிட்னஸ்க்கு நம்ம வந்து மேட்ச் ஆக முடியலைங்கன்னா, அந்த குவாலிட்டிக்கு மேட்ச் ஆக முடியல, அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் இனிமேல் வந்து எவ்ரிடே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, உங்களை ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இன்னிலிருந்து இந்த ஒரு ஸ்மால் கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும்னு நினச்சிருக்கோம். இஸ் இட் பாசிபிள்? எஸ். சரி, இப்போது உங்களுடைய கேள்வி நேரம். உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். வெரி குட், இது நல்ல விஷயம். இதில் 2 டாபிக். ஒன்று வந்து நியூவாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு டாபிக். புதுசாக நீங்கள் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு பேசிக்கான நாம் வந்து உங்களை இன்ட்ரொடக்ஷன் ஒரே வேர்டில் பண்ணிவிட்டு உங்கள் எந்த பர்பஸ்க்காக போனீங்களோ ஃபஸ்ட்டு அதை கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்பஸ் ஆஃப் விசிட்டை கொடுத்துடணும். அந்த விசிட் வந்து மேக்ஸிமம் அவருக்கு ஃபேவரபுளான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். சார் இதுக்காக தான் நான் வந்தேன், இந்த இன்டர்வியூக்காக தான் நான் வந்தேன், அல்லது இந்த பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை ஹையர் ஆஃபீஸை பொறுத்தவரை வந்து நிறைய பேர்ட்டு லிசன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ சின்னதாக ஒரு கோட்டிங்குள்ளே அவங்க மைண்டுக்குள்ளே நீ என்ட்ரி ஆகினீங்கன்னா இது ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு ஹையர் ஆஃபீஸ்கிட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு மீட் பண்ணுற சமயத்தில் அந்த மீட்டிங்குடைய அந்த இம்பார்ட்டன்ட் கிரைசஸை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி, பயம் ஏற்படாத மாதிரி பாசிட்டிவாக சொல்ல தெரியணும். அந்த பாசிட்டிவாக அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, குட். அடுத்தது
professional job when we get into such kind of ways. The conversation we have will be very much, systematic and very. வெரி குட், வெரி நைஸ் கொஷின்ஸ். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, கம்யூனிகேஷன்னா என்ன? முதல்ல நமக்கு நிறைய இடத்துல வந்து இந்த ஹெச்ஆருக்கும் சரி எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷன் ஒரு வேர்டை தான் சொல்லிடுறாங்க. பே 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 திஸ் இஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன் இல்லையா? நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக சொல்லணும், யாருக்கு சொல்லணும், இந்த 3 கொஷின் தான். வாட் யூ வாண்ட் டு கிவ் ஹிம், டு ஹூம், ஹவு. அப்போ அவங்ககிட்ட ஒரு கிரைசஸை பற்றி சொல்கிறப்ப வந்து அந்த கிரைசஸுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளரேட்டிவ் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். அவங்க இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் அது என்னங்கிறத கேட்குற விரும்புகிறாங்கன்னா அதனுடைய ஓவராலாக அப்ஸ்ட்ராக்டை சொல்லணும். இதுதான் வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன். இன்னொன்று, நீங்கள் பேசுகிறதுல வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறது என்னென்னா, இந்த பாசிட்டிவ்ங்கிற வேர்டை நிறைய சொல்லி தருவாங்க. இந்த பாசிட்டிவ்னு சொன்னாவே இன்னும் நெகட்டிவ்னு அர்த்தம் இல்லையா? ஸோ தம்பி சொன்ன மாதிரி இந்த ட்ராமாட்டிக் அப்படிங்கிறதுக்கே வேண்டாம், ரியாலிட்டிங்கிற விஷயத்துக்கு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களை அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டேஜஸ் நீடட். நீங்கள் எங்கே பேசினாலும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டேஜ் நடக்கும். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, செகண்டு ஆப்போசிட் பண்ணுவாங்க, 3வது அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த 3க்கு இடையில கேப் மேபி 3 minutes, 3 months, 3 years மேபி அக்கார்டிங் டு த யுவர் கண்டினியூஸ் எஃபோர்ட். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற பாயிண்ட்டை சொல்லையில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இந்த ஷேரிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. த மோஸ்ட் வெரி டேஞ்சரஸ் வேர்ட் இஸ் கால்டு ஷேரிங். யாரை கேட்டாலும் என் பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணணும், என் பர்சனல் நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணவே கூடாது. யூ ஆர் ஷேரிங்னா யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் சம்திங் டு த அதர்ஸ். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியதில்லை, சம்மந்தப்பட்டவங்க கிட்ட மட்டும்தான் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ரெமிடியெல்லாம் எடுத்துக்கணும். If you share any problem, it will not give the remedy. It will not give any solution. It will only create the rumors. So, instead of sharing, you have to go for consultancy for the remedial purpose. ஸோ அதை செய்யணும். பர்சனலில் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளக்கூடிய பிரச்சனையை வந்து பேசினா பிரச்சனை இருக்காது. இன்னொரு ப்ராப்ளத்தை வந்து இன்னொருத்தருடைய பிரச்சனையை வந்து பேசுகிறப்ப அவர் கம்யூனிகேட், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அவர் எந்த எண்ணத்தில் எடுத்துக்குவார்னு சொல்ல முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், வேர்ட்ஸ், வெர்பல் எமோஷன், ஓகே, இந்த 2மே வந்து அவங்க உங்களை மாதிரி ரிப்பீட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கூடிய வேர்டு எப்படி வெர்பல், அதாவது சைக்கோ லிங்குஸ்டிக் சொல்கிறோம், எந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்க, என்ன எமோஷனை யூஸ் பண்ணுறீங்கிறத அவர் அப்படியே எடுத்துக்க மாட்டார். அவருடைய வேர்டு, அவருடைய எமோஷனை போட்டு கண்டென்ட்டினுடைய காப்பியை அவர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவார். அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து அன்னெசரி இன்ஃபர்மேஷன் இருக்கவே கூடாது. நெசசரி இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள கம்யூனிகேஷனுங்கிறதுக்கு வந்து தொடர்பு நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வேர்டை வந்து நீங்கள் லிங்குஸ்டிக்காக தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட எதுக்காக கனெக்ட் பண்ணுறீங்க, கை கொடுக்குறீங்க அப்படின்னா 2 தடவை கை கொடுக்கலாம், 2 மெத்தடில் கை கொடுக்கலாம் இல்லையா? ஒருத்தர் வாங்கலை, இப்போ நான் கொடுக்குற மாதிரி கொடுங்க. இது சும்மா இது என்னென்னா டெட் ஃபிஷ், சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு. ஒரு சிலர் பிடிச்சாங்கன்னா எலும்பலாம், அது என்ன அர்த்தம், மகனை சிக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலர் வெரி குட் சார், ஜென்டில்னஸ், இது கம்யூனிகேஷன். அது இப்படி தொட்டுட்டு விடுறதுக்கு பார்த்தியா வந்து தொலைச்சிட்டா. தமிழ் தானே? ஏன்னா உலகத்திலேயே ஒரு நல்ல லாங்குவேஜ் என்னென்னா தமிழ் மொழி தான். இது புகழ்ச்சி கிடையாது, உண்மையான விஷயம். நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர் போனீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதில் உள்ள ஒரு லிங்குஸ்டிக் இருக்குது தெரியுமா? தமிழில் பேசினா மட்டும்தான் சந்தோஷம் வரும். உடம்பு சரியில்லைனா எப்படி சார் அழுவீங்க? ஹலோ, உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போய் எப்படி அழுவீங்க? சரி தேங்க்யூ தம்பி உட்காருங்க.
உடம்பு சரியில்லை எப்படி போய் எழுவீங்க? மருத்துவர் அவர்களே, எனக்கு கடந்த 2 நாட்களாக உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுடைய உடல்நிலையை கண்டறிந்து சிகிச்சை அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே பேசுவீங்க. ஹலோ, அல்லது இங்கிலீஷில், ஹாய் டாக்டர், ஐ வாஸ் வெரி இல், ஸோ ஐ கேனாட் ஏபிள் டு வெல், ப்ளீஸ் கம், இஃப் யூ கம் ஐ வில் பே த பில். அப்படியே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது. இதுதான் அவருக்கு என்ன எமோஷனா? கவலைப்படாத, நான் இருக்கேன், பில்லு வாங்குறக்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, இந்த மதர் டங் வந்து எப்போவுமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணும். அதனால தான் நான் அதிகமாக தமிழ் யூஸ் பண்ணுறது. வேறு இடத்துல இங்கிலீஷில் பேசினாலும் இங்கிலீஷை வந்து அந்த லாங்குவேஜில் நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். அதனால் வந்து இந்த மதர் டங்குக்கு ரொம்ப ஒரு கார்டியாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் வந்து கம்யூனிகேஷனுங்கிறது வந்து நீங்கள் எப்படிப்பட்டவருங்கிறத தொடர்பு கொள்கிறீங்க. ஒருத்தர் லேசாக கை விடுறாருன்னா வேறு வேலையே இல்லை, உங்கள் தலையெழுத்து நான் வந்து அப்படின்னு கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறேன்னா வெளியில் வச்சுக்கிறேன், அளவு வச்சுக்கன்னா தேங்க்யூ சார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தொடர்பு தான் இப்போ வெர்பலாக வருது. என்னென்னா ஹலோ சார் அப்படின்னு பேசுகிறேன், ஹலோ சார். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, ஹலோ சார். இதை பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே அவங்க மூஞ்சியில் சந்தோஷம் வரவே வராது. இதை லோக்கலாக எப்படி தெரியுமா சொல்லணும்? சொல்லிட்டா வேண்டாமா? ஓகே, என்ன பின்னாடி எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு, எப்படா விடுவாங்க அப்படின்னு கவலைப்படுற மாதிரி தெரியுமாட்டிருக்குது. எஸ் எஸ் சார், அப்போ ஓகே நாங்கள் போகிறோம். சரி, எப்பவுமே அந்த ஃபேஸை வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க. இவங்களை பார்க்குறீங்க அத்தனை பேருமே வந்து ஹலோ அப்படின்னு கூப்பிடுமாமா. அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பணம் கொடுத்து ஆளை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது இவங்களை பார்க்குறப்ப புகழ்ந்து பேசுறதுக்கு. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆல்சோ ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன். நீங்கள் எப்படி வந்து பண்ணுறீங்களோ அதை அவங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷனுங்கிறது தொடர்புங்கிற வேர்டை நீ லிங்குஸ்டிக்காக வச்சுங்க. சரிங்களா? அந்த தொடர்பு எதை வச்சு பண்ணுறீங்க? பிரச்சனையை வச்சு தொடர்பா, இல்லை ஒரு விஷயத்துக்கான அதாவது நம்ம விஷயத்தை அங்கே போய் சொல்கிறதுக்கான தொடர்பா, இல்லை பிரச்சனைக்காக தொடர்பா அப்படிங்கிற வேர்டை வச்சுட்டிங்கன்னா இந்த கம்யூனிகேட்டுங்கிற வேர்டுகளை நீங்கள் தொடர்புன்னு வச்சுங்க. உங்களுடைய கேரக்டரில் இது ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுத்தும். ஓகே, தேங்க்யூ. பிரசாந்திகா மேடம் இருக்காங்களா? ஓகே, ஸோ உங்கள் டைம் முடிஞ்சுங்களா மேடம்? ஆஹா, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்கு. உங்கள் வாட்சி சரியில்லை மேடம்ங்கிறாங்க. சரி, 5 நிமிஷம் வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கலாம், சொல்லுங்கள். இப்போ இருக்கேன்னா இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டருங்கிறது வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆக முடியலன்னா தான் சிலருக்கு வந்து டிசென்ட்ரி ஃபார்ம் ஆகும், சிலருக்கு பேச்சு பிரச்சனை வரும், மூச்சு பிரச்சனை வரும், தலைவலி வரும். ஒரு சிலருக்கு வந்து காலையில் எந்திரிக்கணும்னாவே வந்து பயங்கரமான ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும், படபடப்பாக வந்துடும், போய் பார்க்கணுமான்ட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அங்கே போனால் பேபேன்னு பேச்சே வராது. ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் சார்ந்த டிஃபிஷியன்சி, ஸ்கில் டிஃபிஷியன்சியினுடைய எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாய்ஸ் கல்ச்சருங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாய்ஸ் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கிளாரிட்டியாக பேச தெரியும். சிலர் வந்து பேசுகிறதே என்னென்னு பண்ணுவாங்க, ஒன்றுமே தெரியாது. கேட்டால் ஃபாரின் இங்கிலீஷ்பாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் பெஸ்ட் இங்கிலீஷ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வேர்டு கிளியர் கட்டாக இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து அது நாசல் பேஸ்டு, இது த்ரோட் பேஸ்டு. அதனால் நீங்கள் அந்த லாங்குவேஜ் பேசினா போதும். சார் எனக்கு இங்கிலீஷே வராது, நான் கிராமத்தில் படித்தேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கிளியர் கட்டாக சொல்ல தெரிஞ்சிருக்கு. வாய்ஸ் கல்ச்சர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது வாய்ஸ் கல்ச்சர் ட்ரைனிங்னு தனியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இது எல்லாத்துக்குமே தீர்வாக தான் நாங்கள் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனுடைய நோக்கமே வந்து நீங்கள் எங்களுடைய சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கலாம். மேடத்துடைய நம்பரை வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். பிரசாந்தியா மேடம் பெண்களுக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பெண்களை அவங்களுடைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய எந்த வேணாலும் அவங்க ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கலாம். பெண்களுக்கு சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கும். ஆண்கள்லாம் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லுங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நோ? ஓகே. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய என்னுடைய நண்பர், ஒரு மிகச்சிறந்த சமூகத்தை அக்கறையோடு பார்க்கக்கூடிய டாக்டர் அழகிரிசாமி அவர்களுக்கு, பேர் கரெக்டா? அழகர் சாமி. கிரீனாவே வந்து சுத்துறது
எப்பவுமே வந்து அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கிறதுனால தான் நாங்கள் அப்படி பேரை வச்சுக்கிட்டோம். ஸோ நட்பு வட்டத்தில் மட்டும் இல்லை, மாணவர்களுடைய வட்டத்தில் மட்டும் இல்லை, நட்பு வட்டத்திலையும் அவருக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தை உருவாக்கியுள்ளார் 20 ஆண்டுகளாக. ஸோ அற்புதமான ஒரு ஹெச்ஓடி. அவர்களுக்கும் அவர்களுடைய டீம், இந்த மேடம் தான் எனக்கு தெரியும், பிரசாந்திகா மேடம் தான் எங்களுக்கு ரிசீவ் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஃபேன் இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அதோடு சேர்ந்து எதிர்கால இந்தியாவின் சமூக மருத்துவர்கள் நீங்கள்லாம், அது சைக்காட்ரியாக இருந்தாலும் ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவை வந்து டச் பண்ணக்கூடிய, சமூகத்தை வந்து கையாளக்கூடிய அற்புதமான மருத்துவர்கள். அதே மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு தலை சிறந்த கல்லூரியில் படிக்கிறீங்க. ஸோ உங்கள் அனைத்து வெற்றிகளுக்கும் எங்களுடைய நிறுவனம் துணையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். On behalf of Department of Social Work, I extend my heartfelt gratitude to Mr. Muhayuddin sir and Ms. Priya ma'am from MSK Life Clinic Foundation for an informative session on corporate professional fitness. Thank you sir and ma'am. My heartfelt thanks to Dr. R. Jagjeevan sir, Principal, and the management of Sri Krishna Arts and Science College for providing us with the place and opportunity to develop ourselves. I would also like to thank Dr. A. Alagasamy sir, Head of the Department of Social Work, and other professors for bringing in these amazing speakers. Lastly, thank you all for your presence, and we hope you have gained something out of it. Thank you and Jai. ரொம்ப தேங்க்யூண்ணா. இந்த 2 தம்பி எங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. ரியலி நைஸ் டிரைவிங். 2 பேருமே எங்கே வருங்க, கிரேட். அதாவது நாங்கள் டிரைவிங்க்குன்னா வேர்ல்டு லெவலில் வந்து டிரைவிங் இன்டெலிஜென்சின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து அவங்க 2 பேருமே ரொம்ப அற்புதமாக ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. யாராவது பிஜே ஆர்ஜே ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சந்தோஷ். சரி, ஓகே. ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து மீடியா சைக்காலஜி கார்பரேஷனை தனியாக வச்சுருக்கோம். இந்த தனியாக உங்களுடைய சிலருக்கு வந்து அது ஆசை இருக்கும், எப்படி போகணும்னு தெரியாது. அதுக்கு நாங்களே உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் அப் பண்ணி நீங்களும் மிகப்பெரிய ஆர்ஜே விஜய் ஆயிகே. ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அங்கேயும் இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ எங்களுடைய சேனல் வந்து எம்எஸ்கே லைஃப் டிவி, யூடியூப்பில் வந்து எம்எஸ்கே லைஃப் டிவியில் இருக்கும். கூகுளில் போய் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் போட்டாங்க, எங்கள் டீட்டெயில் வந்துடும். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.